ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு டேட் இதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 26,196 இருக்கு. நம்ம அர்த்தம்னு எடுத்துக்கணும். 26,200 கால் ஆப்ஷன், தென் 26,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சி எடுத்துகிட்டு பி போட்டுக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். தென் லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாட் சைஸ் 40 ஃபிக்ஸ் பண்ணுறோம். தென் புட் ஆப்ஷன் லாட் 40 ஃபிக்ஸ் பண்ணுறோம். தென் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் வைப் பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் வைப் பண்ணும். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண அப்படின்னா 30,000 தேவைப்படும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் 20,000 rupees ப்ராஃபிட் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு ரெண்டு தடவை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ அதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நமக்கு ஈஸியாக அது ரீச் ஆயிரும். அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2:1 இருக்கும். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு மேக்ஸிமம் 1,650 9,600 மேக்ஸிமம் லாஸ் போயிருக்கு ட்ரா டவுன். ஸோ ஓன் ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் ஃபியூச்சரில் நமக்கு இப்போலாம் சூப்பர் ட்ரெண்டில் பை வருதோ அப்போ கால் ஆப்ஷன் வைக்கணும். அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்டில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் வைக்கணும். ஸோ சேம் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி வந்திருக்கு. அதனால் நமக்கு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். இப்போ 10,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 12,750 மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு 10 நிமிஷம் அதில் நமக்கு ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ ஸ்பைக்கில் 33,000 வந்திருக்கு. ஓகே, நீங்கள் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. தென் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 33,300 வந்திருக்கு. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 70.8, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 81.9. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 33,300 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த அப்டேட் ஷோர். தேங்க்யூ.